தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தமாகலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்குள்ளே நிலைப்படுத்தி நம்முடைய மெய்யான ஆசீர்வாதத்தினாலே காக்கும்படி நேசருடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவர்களை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்கிற வார்த்தை. இளைப்பாறுதலை தருகிற தேவன். எங்கே தேவன் வெளிப்படுகிறாரோ அங்கே இளைப்பாறுதல் உண்டாகிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் வெளிப்பட்டு. கர்த்தர் வெளிப்பட்டு. தேவனாய் கர்த்தர் எங்கே வெளிப்படுகிறாரோ, தேவனாய் கர்த்தர் எங்கே பேச ஆரம்பிக்கிறாரோ, எங்கே தேவனாய் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அங்கே இளைப்பாறுதல் என்பது உண்டாகிறது. ஒருவேளை என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்துல அழகான ஒரு வசனம் கூட உண்டு. வெளியரங்கமாக்கப்பட்டதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அங்க ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறாருன்னா அடுத்த செகண்ட் அந்த இருள் என்ன செய்கிறது? அது அங்க வெளிச்சம் உண்டாகுது, அற்புதம் நடக்குது. அப்ப என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்திலும் சரி, எங்கெல்லாம் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரோ, எங்கெல்லாம் கர்த்தர் வெளிப்படுகிறாரோ, ஏன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறாருன்னா அவர் வெளிப்பட்டாதான் வார்த்தை என்ன செய்யும்? அவர் வெளிப்பட்டாதான் வார்த்தை கிடைக்கும். அப்ப தேவன் எங்கே வெளிப்படுகிறாரோ அங்க அற்புதம் நடக்குது. 100 பேருக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆனா 2 பேருக்கு ஜெபிக்கிற போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய விசுவாசம் என்ன செய்யணும்? தட்டி எழுப்பப்படும். அதுக்கு பேர் தான் விசுவாசம் வரும். அப்ப மீதி 100 பேருக்கு விசுவாசம் இல்லாம ஜெபிச்சோமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. முழு விசுவாசத்தோட தான் ஜெபிக்கிறோம். ஆனா 1-2 பேருக்கு அந்த வர கிரியை செய்யறத பார்க்க முடியும். என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது முதல்ல என்ன சொன்ன வார்த்தை தான், உனக்கு நான் விசுவாச வரத்தை கொடுத்திருக்கிறேன், வா என்னுடைய வேலையை செய்யும். அந்த வரம் மரித்தோரை கூட உயிர்த்தோர் எழுச்செய்யத்தக்கதான ஒரு வரம். ஒருவேளை மற்ற வரங்கள் கிரியை செய்வதற்கு முன்பதாக எனக்குள்ள கிரியை செய்த முதல் வரமும் அதுதான். தேவன் அப்படிதான் அழைச்சார். இப்ப எல்லாருக்கும் வருதா பிரதர்? அது இல்ல. கர்த்தர் எங்கே வெளிப்படுகிறாரோ அப்பொழுது அந்த வர கிரியை செய்யறத பார்க்க முடியுது. அப்ப உடனே என்ன உண்டாகுது பிரதர்? ஹீலிங் அங்க நடக்குது. நமக்கே தெரியும் இவங்க ஹீல் ஆயிடுவாங்க, இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துரும், அது எங்களுக்கே தெரியும். அப்ப 100 பேருக்கு நடந்துச்சா பிரதர்? அந்த 100 பேருக்கும் நடக்குங்கிற விசுவாசத்தோட ஜெபிச்சு அனுப்பணும். அது ஒரு 50 பேருக்கு நடந்திருக்கலாம், ஒரு 100 பேருக்கு 90 பேருக்கு கூட நடந்திருக்கலாம், அல்லது 10 பேருக்கு நடந்திருக்கலாம், எவ்வளவு வேணா நடக்கும். ஆனா அந்த வரம் வெளிப்படுகிற இடத்துல 100% நடக்கும் என்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள உண்டு. அதனாலதான் உறுதியா சொல்லுவோம். எதுக்காக சொல்றோம்? கர்த்தர் வெளிப்படுகிற இடத்துல இளைப்பாறுதல் என்பது என்ன செய்கிறது? அது உண்டாகக்கூடிய ஒன்றா இருக்கிறது. இளைப்பாறுதல் என்பது உண்டாகக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அப்ப கர்த்தர் எங்கே வெளிப்படுகிறாரோ அங்கதான் என்னது? அங்கதான் என்னது? இளைப்பாறுதல். கர்த்தர் வெளிப்படாத இடத்துல அந்த இளைப்பாறுதலை காண இயலாது. அப்ப தேவன் வெளிப்படணும். தேவன் வெளிப்படுவதற்கு இந்த ஜனங்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க? அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்க வாசிக்கும் போது விதமா இருந்தது. என்ன போட்டுச்சு பாத்தீங்கன்னா, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. அப்ப கர்த்தர் இளைப்பாறுதலை குறித்து பேசினார், இளைப்பாறுதலை கட்டளையிட்டாரு. ஆனா அது ஆசா ஆட்சி காலத்துல 35ஆம் வருஷம் வரைக்கும் தான் இளைப்பாறுதல். 36ல எகைன் என்ன உண்டாயிருச்சு? புரியுதா? இப்ப கர்த்தர் ப்ராபெசி பண்ணி தேவனை தேடி அந்த இளைப்பாறுதலை கொண்டு வருவதற்கு அந்த ஜனங்களுடைய அர்ப்பணிப்பு, ராஜாவுடைய அர்ப்பணிப்புன்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இன்னைக்கு அதான் நம்ம தியானிக்க போறோம். ஆனா 36ஆம் வருஷத்துல மறுபடியும் யுத்தம் வந்துருச்சு, மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. அப்ப ஏன் அது வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நான் சொல்லுவேன், தேவனுடைய குற்றமாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பா நம்முடைய குற்றமா தான் இருக்கும்.
இங்கே குற்றமாய் காணப்படுகிறது என்ன அப்படி கேட்டீங்கன்னா 17ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மேடைகளோ இஸ்ரவேலில் இருந்து என்ன செய்யப்படல, தகர்க்கப்படவில்லை அப்படிங்கிற வார்த்தையா ஆண்டவர் இது எழுதினார். அப்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறதுனாலதான் அந்த வரி என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு முன்னாடி பிரதர் எல்லா விக்கிரகங்களும் அழிக்கப்படுது. அவனுடைய சொந்த தாய், அவனுடைய சொந்த தாய், அந்த சொந்த தாய் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறாள், விக்கிரகங்களை ஆராதிக்கிறாள் தெரிஞ்ச உடனே ராஜாத்தியனுடைய ஸ்தானத்தை விட்டு ஆசாராஜா என்ன செய்றாரு, இறக்குறார். அப்ப தாயா தேவனான் வரும்போது யாரதான் செலக்ட் பண்றாரு? எவ்வளவு நல்ல மனசோடு இருந்தாரு, எவ்வளவு தீவிரமா இருந்தார் என்பதற்காக சொல்லுகிறேன். தாயா கர்த்தரா அப்படின்னா கர்த்தர் தான், மகனா கர்த்தரான கர்த்தர் தான், மகளா கர்த்தரான என்னதுதான் கர்த்தர் தான். அண்ணன் தம்பி எங்க அக்கா எங்க குடும்பம் பிரதர் அப்படின்னீங்கன்னா நீங்க தான் செருப்படி வாங்குவீங்க. எத்தனை முறை சொன்னாலும் திருந்த மாட்டேன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஆசாராஜா எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு ராஜா. தன் தாயா இருந்தா கூட அது போட்டிருக்கு இல்லையா, நான் சொந்தமா சொல்றேன் சொல்லிடக்கூடாங்கிறதுக்காக வசனத்தையும் வாசிடுவோம். 16ஆம் வசனத்துல, தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆட்சண்டில் என்ன செஞ்சான், சுட்டரித்து போட்டான். இல்லங்க எனக்கு என் குடும்பம் முக்கியங்க, என் தாய் முக்கியம், தகப்பம் முக்கியம், புதுசா ரட்சிக்கப்பட்ட ஜனம் இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அவங்க பிறத்தாலே போயிருங்க, கர்த்தர் பிறத்தால் இருக்காதீங்க. கர்த்தருக்குள்ள வந்தீங்கன்னா அதுக்கு பிறகு யார் தான் முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாரு. அதனால தேசத்துல கர்த்தர் பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்ப எந்த இடத்துல ஒருவேளை கர்த்தரை நம்ம 2ஆம் இடத்துக்கு தள்ளுகிறோமோ அங்கேயே கண்ணி வந்துடும். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரா என் கணவரானா முதல்ல கர்த்தர் தான், கர்த்தரா என் மனைவியானா முதல்ல யார் தான், கர்த்தர் தான். அதுதான் தேவன் வகுத்து வைத்திருக்கிற காரியம். இதுக்கு நடுவில் யாரும் வரவே முடியாது. கர்த்தருக்குரிய காரியத்துல பிள்ளை கீழ்படலையா அங்க அந்த மனுஷனானவன் ஒரு வைராக்கியத்தோட தான் நிக்கணும். என் மகனுக்கு தெரியணும், எனக்கு மகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரியணும் கர்த்தருடைய காரியம்னா இந்த என்ன செய்ய மாட்டாரு, ஒத்துக்க மாட்டாரு. மற்ற காரியத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சில சமாளிப்பாரு. ஆனா ஆண்டுடைய காரியம் என்ன செய்ய மாட்டாரு, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அவர் வெறி கொண்டுதான் நிப்பாருன்னு என் மகனுக்கும் தெரியணும். கர்த்தர் இதை சொன்னாருன்னா அதை செய்வார் என்பது அவனுக்கும் தெரியணும். அப்ப எந்த காரணம் கொண்டும் கர்த்தருக்கு தர்ற இடத்தையே எனக்கு என்ன செய்ய மாட்டாரு, தரமாட்டான்னு என் மகனுக்கு தெரியணும், என் மனைவிக்கு தெரியணும். ஆண்டவர்னா அவர் அப்படி இருப்பார். அப்படிப்பட்டதா இருந்தார் யாரு, எங்கே நான் சொல்றேன், அப்படிப்பட்ட நல்லவரா இருந்தார். உங்களை விட என்னை விட ரொம்ப நல்ல ஒரு ராஜா. சரி, ஏன் இந்த இளைப்பாறுதல் வந்தது, அது 2ஆவது நம்ம தியானிப்போம். இப்ப ஏன் திடீர்னு இளைப்பாறுதல் மாறிச்சு என்பதற்காக நான் சொல்றேன். அப்படி வைராக்கியமா இருந்தவரு மேடைகளை என்ன பண்ணிட்டாரு, தகர்க்கலன்னு போட்டிருக்கு. இதே வார்த்தைய 5 அதிகாரம் தள்ளி யோசபாத் ராஜாவினுடைய நாட்களும் நீங்க பார்க்கலாம். இவன மாதிரியே ஒரு நல்ல ராஜா. அவனை குறிச்சு வாசிக்கும் என்ன போட்டிருக்கு பாருங்க. 20ஆம் அதிகாரத்தை திருப்பி 32, 33 வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனுடைய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஏன் ஆண்டவர் இங்க 15ஆம் அதிகாரத்துல மேடைகளோ தகர்க்கப்படலைன்னார். மேடைகள் தகர்க்கப்படலன்னு எழுதினா கூட சாதாரணமா எழுதியிருக்காரு அர்த்தம். மேடைகளும் எழுதுறாருன்னு அர்த்தம். ஸ்பெசிஃபை பண்ணி மிக முக்கியமான ஒன்றை எழுதுறாரு. 20ஆம் அதிகாரத்துல சொல்றார், ஆனாலும் மேடைகள் என்ன செய்யப்படல, தகர்க்கப்படலன்றார். அப்ப இந்த ராஜாக்களுடைய வீழ்ச்சி எங்க இருக்கு பிரதர், மேடையை தகர்க்காமட்டல் தான் இருக்குது. இது பின்னாடி 33ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மனாசே மனம் திரும்பி சிறையிருப்புகளை போய் அடிபட்டு மிதிப்பட்டு மறுபடியும் ஒருவேளை கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று மனம் திரும்பினவனாய் அவன் ரிட்டர்ன் வர்றான். ரிட்டர்ன் வரும்போது பைபிள் வசனம் சொல்லுது, மேடைகளை தகர்த்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்டான்னு போட்டிருக்கு. 15ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி
பட்டணத்திற்கு புறம்பாக போட்டு வித்து, பட்டணத்துக்குள்ள கூட வைக்கல, வெளியே கொண்டே போட்டான். நான் கூட ஏற்கனவே சொல்லுவேன், எலி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அடிச்சாச்சு, இப்ப எலி செத்து போச்சு. ஒரு பாம்பு வந்தது, பாம்பு அடிச்சாச்சு, செத்து போச்சு. செத்து போன பாம்பு ஒண்ணு நம்மள என்ன செய்ய போறது இல்ல, நம்மள தீண்ட போதா? அத செத்து போச்சே. அப்ப அதான் செத்து போச்சுங்க, உயிர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி செத்த எலியையும் செத்த பாம்பையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்க முடியுமா? விலங்குதான், செத்து போச்சுல, அது என்ன செய்ய போகுது? அப்படியே வச்சுதான் நாரும். பைபிள் வசனம் சொல்லுது, ஐயா, ஒரு செத்த ஈ பரிமள தைலம் முழுவதும் என்ன செய்ய பண்ணுது? அது நார பண்ணுதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்ட விட்டாங்க பிரதர். ஆசா ராஜாவும் யோசபாத் ராஜாவும் எங்கன்னு கேட்டீங்கன்னா, மேடைகளை தகர்க்காம வச்சிருந்ததுதான். மேடைகள் தகர்க்கப்படலன்னா ஈஸியா விக்கிரகம் வந்து எங்க உட்காந்துக்கிடும்? அதாவது விசுவாசெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் பிரதர், ஐயா, அந்நிய விக்கிரக வணக்கத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், அதைகளுக்கு நான் பூஜையை பண்றது இல்லை அப்படி சொல்லிவிட்டு அதனுடைய காரண காரியங்களை நமக்குள்ளே வச்சிருக்க கூடாது. நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, சுப முகூர்த்த தினம் வர்ற எல்லாமே கேலண்டர்ல ஏன் சண்டே வருதுன்னு, அப்ப அதுவே போலியானதான்னு அர்த்தம்னு கேட்டேன். வேற வேற நாள் தானே வரணும், ஏன் சண்டே மட்டும் வருது? சண்டேனா மக்கள் கல்யாணம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைச்சு கேலண்டருக்காரனே என்ன பண்றான்னு அர்த்தம். அது எப்படி மேக்சிமம் சண்டே வரணும்? வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? எல்லா வருஷமும் பார்த்தா மேக்சிமம் 90% அவன் சுப முகூர்த்த நாள் போடுறதெல்லாம் சண்டே அன்னைக்கு வரும். ஏன் பிரதர், சனிக்கிழமை சாயந்தரம் ரிசப்ஷன் வைக்கிறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாணம் வைக்கிறதுக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆனா அதை நம்ம பின்பற்றுறோம். வாஸ்து தேடி 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 பார்த்து வாஸ்துபடி என்ன செய்யறோம்? உங்களுக்கு வீடு கட்டுறீங்க, வாஸ்து பார்த்து தயவு செஞ்சு கட்டாதீங்க. ஏங்க, வீடு கட்டுறத தொழிலா பண்றீங்க, அப்ப என்ன செய்யட்டும்? நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க அடிச்சுடும், வாஸ்து பார்க்காம வீடு கட்ட முடியுமா? கேள்வி புரியலையா? வாஸ்து பார்க்காம வீடு கட்டினீங்கன்னா வீடு விற்காது. அப்ப என்ன செய்யணும் பிரதர்? அதை தொழிலா நினைச்சு பண்ணு. வாஸ்து மேல நம்பிக்கை வச்சு என்ன செய்யாத, பண்ணாத. ஒரு கடைக்காரர் இருக்காரு, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நீங்க புரிந்து கொள்றதுக்காக. ஒரு கடைக்காரர் இருக்கிறார், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிடுவோம். உள்ளுக்குள்ள நிறைய ஃபேஸ் உள்ள கிரீம்லாம் ஒரு 10-15 வெரைட்டி விற்கிறார். அதை போட்டு எல்லாரும் வெள்ளையாருவீங்க நம்பி விற்கிறாரா? அப்படி கேள்வி புரியுதா இல்லையா? நீங்க பேரு அண்ணன் என்னடா வாசு பார்த்து வீடு கட்டி வில்லுன்ட்டாரு நீங்க கேட்க கூடாது இல்லையா? அதுக்கு விளக்கம் நான் சொல்றேன். ஐயா, கடையில ஒரு 50 கிரீம் வச்சிருந்தாரியா, எல்லாம் ஒருவேளை பியூட்டிஷியன் ஐட்டமா இருக்குது. விக்கிற ஆளு இத போட்டா இந்த அக்காலாம் நல்ல சோப்பாயிரம் நினைச்சா வித்தான். அது உண்மைன்னா வாழ்க்கையில கத்தாலும் இருக்கக்கூடாது இல்லையா? அவரு தேவை என்னது? வியாபாரம். என்ன இளவ கேட்கறியா, நான் விற்கிறேன். அது மேல நம்பிக்கை வச்சு அவர் என்ன செய்யல, விற்கல. எல்லாரும் சோப்பாவாங்கன்னு சொல்லி விற்கல. அதே மாதிரிதான் வாஸ்துவம். தொழிலுக்கு அது தேவை, வாங்கி வில்லு. மேக்க பார்த்து வீடை கட்டினா ஒருத்தனும் வாங்க மாட்டான். சரி, வடக்க பார்த்தே கட்டு, கிழக்க பார்த்தே கட்டு. ஆனா அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சு கட்டாத. ஐயா, நான் பில்டரா இருக்கிறேன், இப்படிதான் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு வீடு வாக்கு கட்டும் போது என்ன செய்யாத, அங்கதான் ஆசீர்வாதம் வரும். இந்த மேடையெல்லாம் விடாம வச்சுக்கிட்டே இருந்துட்டு பிறகு பிசாசு உள்ள வந்துட்டுனா வராம என்ன செய்வான்? அவன் வர்றதுக்கான எல்லா ஓட்டையும் வச்சிருக்கீங்க. அவன் அந்த ஓட்டையை பயன்படுத்தி எங்க வருவான்? அவன் உள்ள வருவான். ஐயா, வீட்டுக்குள்ள ஓட்டை கிடக்குது, அது வெளியே எலி வருது போதுன்னா அதை அடைக்கணும். அதை அடைக்காம இருக்க வரைக்கும் முதல்ல எலி வரும், அப்புறம் என்ன வரும்? அப்புறம் ஃபர்ஸ்ட் வரும் ட்ரையலுக்கு, அப்புறம் என்ன வரும்? அதே ஓட்டை வழியே பாம்பு வரும். அப்ப எலி வர்றதை பார்க்கும் போதே என்ன செய்யணும்? அதை அடைக்கணும். ஒரு தவளை வந்துச்சியா பாத்தீங்க, அப்பவே அந்த ஓட்டையை அடைக்கணும். அதை தவற விட்டுச்சா என்ன ஆகும்னா பின்னாடியே பாம்பு வரும். பாம்பு வரதையும் தவற விட்டா என்ன ஆகும் பிரதர்? அது உன் வீட்டிலே வந்து குடியிருக்கும். என்னங்க, பாம்பு வந்து பாத்துட்டீங்க, வீட்டுக்குள்ள ஒரு கட்டைக்குள்ள பூந்துட்டு பாக்குறீங்க, அதுல குமிச்சு போட்டிருக்கிறீங்க பழைய 4 கட்டைகளும், ஒருவேளை பழைய பொருள்கள்லாம் குமிச்சு போட்டிருக்கிறீங்க. சரி, உள்ள போனது போயிருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவீல? அது வந்தது வந்த வழியே போயிருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிருவீங்களா? இல்ல அதை எடுத்து கிளீன் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? கிளீன் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ஐயா, அடுத்த முறை வராத அளவுக்கு அதை சுத்தம் பண்ணுவீங்களா? அதே மாதிரிதான் வாழ்க்கையும். ஒரு ஓட்டை இருக்கு, உள்ள ஒண்ணு வருது தெரியுது. அப்ப மேடையை விட்டுட்டா என்ன ஆகும் பிரதர்? ஈஸியா அதை பின்பற்றி விக்கிரகம் வந்துடும். அதனாலதான் அகைன் கர்த்தர் சொல்றாரு, விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படாத, எல்லாத்தையும் விட்டுட்டியான்னு.
எல்லாத்தையும் விட்டுட்டியா? என் தேவன் எனக்காக என்ன செய்கிறவர், கிரியை செய்கிறவர் என்று சொல்லத்தக்க நிலைதான் தேவன் விரும்புவார். அப்ப மேடையை விட்டுட்டு நீங்க விக்கிரகத்தை விட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. சீக்கிரமா விக்கிரகம் உள்ள வந்துடும். உள்ள வந்த விக்கிரகம் ஆசாராஜ்யம் அழிச்சது, யோசபாத்தையும் அழித்தது. இப்ப மேடை தயாரிக்கப்படல. யோசபாத்து தேவையில்லாத ஒரு தோழமைக்குள்ள போயிட்டாரு. அகசியா ராஜாவோட சேர்ந்து கப்பல்களை உண்டாக்குனாங்க. கத்தர் கப்பல் எல்லாம் உடைச்சார். ஆசா ராஜா என்ன பண்ணாரு பிரதர், இலைப்பாறுதல 35 வருஷம் கட்டில இருந்த தேவன் இவருடைய சேட்டையினால 36ஆம் வருஷம் யுத்தம் வந்தது. யுத்தம் வந்தோன்னு என்ன பண்ணாரு பிரதர், சீரியா ராஜாவை போய் கூலி பொருத்தினார். கூலி பொருத்தும் போது என்ன பண்ணாரு பிரதர், ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு வெள்ளியை கூட கொண்டு போய் கொடுத்துட்டார். ஏன்னா இவர் அதுக்கு முன்னாடி 15ஆம் அதிகாரத்துல இவர் தான் ஆலயத்துக்குள்ள பொண்ணையும் பொருளையும் கொண்டு போய் நினைச்சாரு, வைக்கிறார். வச்சு நினைச்சிட்டே இருந்திருப்பாரு, ஐயா அது நான் கொடுத்ததானே, அதனால எடுத்துடலாம். அப்படிதானே? சர்ச்சுக்கு ஒரு ஃபேன் வாங்கி போட்டீங்க அப்படின்னா அது உங்க ஃபேன் கிடையாது, போட்டதோட சரி சுவாலி முடிச்சு. அதுக்கு பிறகு யார் ஃபேனு? அது கர்த்தருடைய ஃபேன். ஐயா இந்த பணிக்காக ஆண்டரைக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்தேன், கொடுத்ததோட முடிஞ்சு. ஒரு பிள்ளருக்கு வேங்கி வாசல் சர்ச்சை காசு கொடுத்துருக்கிறேன், அதுக்காக வரும்போதெல்லாம் அந்த பிள்ளை நீங்க கட்டி பிடிக்க முடியாது. கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு 2க்கு 2 போட்டிருக்கேன். மொத்த குடும்பமா சேர்ந்தா என்ன செய்யணும், அதை கட்டி பிடிக்கணுமே தவிர முடியாது. ஏன் பிரதர், கொடுத்தாச்சு முடிச்சது அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அது என்னுடையது என்கிற உணர்வே என்னது, தப்பானது. கொண்டு போய் கூலி பொருத்தினார். கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், ஐயா நீ போய் கூலி பொருத்தின தப்பு. ஆக்சுவலா நீ யார போய் உனக்கு உதவி கூட்டிருக்கிறியோ அவனையே நான் உனக்கு கீழே கொண்டு வரும்படி திட்டம் வச்சிருந்தேன். நீ தேவையில்லாம போய் இப்ப அவங்கிட்ட போய் என்ன பண்ணிட்ட, நீ அவன் பெரிய வல்லரசு நினைச்சு அவனை போய் உனக்கு துணை கூப்பிட்ட. சீரியா அந்த நாட்கள்ல ஒரு பெரிய வல்லரசா இருந்தது. இவர் போனாரு, போய் என்ன பண்ணாரு, அவனை கூலி பொருத்தினாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் இப்ப தீர்க்கதரிசி அனுப்பி சொல்ல, முட்டா பையல அவனையே நான் உனக்கு கீழே கொண்டு வர நினைச்சிருந்தேன், ஆனா நீ என்ன பண்ணிட்ட, இப்ப எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற என்பதை தேவனாய் கர்த்தர் நினைச்சு ஆரம்பிக்கிறாரு. அங்க பேச ஆரம்பிக்கிறார். எப்பெல்லாம் நமக்கு பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அப்ப அமெரிக்காட்ட போய் சொல்றோம்ல, கொஞ்சம் பாகிஸ்தான்காரனை பின்னாடி போய் சொல்லுங்கன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி என்னங்க கார்கில் வார் ஒன்று நடந்துச்சா? என்ன தேசத்துறைன்னு சொல்லிடக்கூடாது, நான் உண்மையை பேசுறேன். கார்கில் வார் ஒன்று நடந்துச்சா? நம்ம காலகட்டத்தில் நம்ம பார்த்த வார். அதுக்கு முன்னாடி 72 வாரெல்லாம் நம்ம பார்க்கல. அப்பெல்லாம் நேரு இருந்தாரு, அடிச்சு துவைச்சாரு, எல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் நான் பார்க்கல. இந்திரா காந்தி ஒருவேளை பங்களாதேஷோட வார் பண்ணும்போது நான் ரொம்ப சின்ன பையன், நமக்கு அதுவும் தெரியல. அது கூட நான் பிறக்கல நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, அது எந்த வருஷம்? 72 இல்லையா? நான் பிறந்து 74. அதனால நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு கார்கில். அவன் மேல இருந்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு போட்டுக்கிட்டே இருந்தான். நம்ம ஆளுக்கு செத்துக்கிட்டே இருந்தாங்க. கேட்டான் உயரத்தில் இருக்கிறான், நம்மளால மேலே ஏறி போக முடியலன்னா. நம்ம வல்லரசு, அதை எப்பவும் சொல்லிக்கணும். அப்போ நம்ம வல்லரசால என்ன செய்ய முடியல. ஐயா அணுசக்தி செறிவூட்டுவதற்காக 6வது நிலை வர, அந்த அணுகுண்டு தயாரிப்பு நிலை வர ஈரான் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 2-3 குண்டை வாங்கி வச்சிருக்கிறான் வேற நாட்டில இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து. அவன் தயாரிக்க முற்படுகிறான். அப்ப எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று கூட இருக்கிறாங்க. ஒரு 6 பேர், முப்படை தளபதி இருக்கிறாரு. அவன் இருக்கிற இடத்த பார்த்து, இருக்கிற டைமிங் பார்த்து மொத்தமா போட்டு 7 பேரையும் காலி பண்ணிட்டான் இஸ்ரேல். நமக்கு மேல இருந்தா கூட காலி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கயிறு பிடிச்சு என்ன செய்வோம். இந்திய அரசாங்கம் சொன்னதை நான் சொல்றேன், நடந்துகிட்டதை நான் சொல்றேன். அப்ப பில் கிளின்டன் இருந்தார் இங்க அமெரிக்கால. அப்ப இங்க இருந்து கடைசியில கெஞ்சினாங்க, ஐயா கொஞ்சம் பார்த்து அவரை பின்னாடி போய் சொல்லுங்க. அவருக்கு கூட நவாஸ் ஷெரீஃபா பின்னாடி போயாரு, பின்னாடி போயிட்டாரு. அப்படிதான் கார்கில் வார் முடிஞ்சது. அதே மாதிரி போய் சொன்னா, இஸ்ரேல் ராஜா வந்துட்டாரு, கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா என்ன கிடைக்கும், நான் பிரச்சனை இல்லாம இருப்பேன். கொண்டு போன பொருள் எங்கிருந்து, ஆலயத்திலிருந்து பொண்ணு பொருள், அவனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டே கொடுத்தாச்சு. இப்ப கர்த்தர் கொடுத்து எச்சரிக்கிறாரு. அந்த எச்சரிப்பையும் கேட்கல, சொன்ன தீர்க்கதரிசி பிடிச்சி உள்ள போட்டாச்சு. இப்ப உள்ள போட்ட நாள்ல இருந்து காலில் வியாதி வருது. உள்ள போட்ட அந்த நாள் இருந்து அப்ப கூட வசனம் சொல்லுது, ஐயா அவன் கர்த்தரை தேடாம பரிகாரியே தேடிட்டு இருந்தான். 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ மனம் திரும்புதல் வரல. கடைசியில் அதே நோயில செத்தே போனான். காரணம் என்ன பிரதர்? ஒரே ஒரு வரி, மேடைகள். அந்த ஒண்ணுதான், அந்த ஒரே ஒரு வரிதான். அதனாலதான் ஆண்டவர் மேடைகளோ அகற்றப்படவில்லைன்னு வார்த்தை எழுதினாரு. ஆனாலும் மேடை அகற்றப்படவில்லைன்னு யோசபாத்துடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு, எழுதினாரு. மறந்துடாதீங்க, மேடையை விளக்காம உங்களுக்கு விடுதலை வராது. நீங்க விக்கிரகத்துட்டு வந்தாலும்
அகற்ற வேண்டிய மேடை என்ன செய்யப்படணும்? அகற்றப்பட வேண்டும். அதாவது கர்த்தரை தவிர வேற எது மேலேயோ, நாள் மேலேயோ, நட்சத்திரத்து மேலேயோ அல்லது உங்க பிறந்த அமைப்பு மேலேயோ என்ன செய்யாத, நீ நம்பிக்கை வைக்காத. நான் பிறந்த ராசி ராஜயோகம் சொல்லாத, விளங்காமலே போயிருவேன். ஐயா நான் பிறந்த ராசியா நான் தரித்திரா தான் சாவேன்னு சொல்லி சொன்ன ஜோசிகாரனுக்கு முன்னாடி கர்த்தரை நம்பி பாரு, நீ ராஜாவா சாவ. எல்லாம் சொல்லிட்டாயா, நீ பிறந்த அமைப்பே சரியில்லை, நீ விளங்காம தான் போற சொல்லிட்டான். நீ 30 வயசுல செத்து போயிருன்னு சொல்லிட்டாயா, நீ ஆண்டரை நம்பி பாரு, 80 வயசு வரை இருப்ப. அதான் சிம்பிள், அதான் சிம்பிள். அப்ப நம்பிக்கை யாரு மேல வைக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமானது. ஐயா நான் பிறந்ததே பெரிய ராஜயோகத்துல பிறந்தேன் அப்படின்னீங்கன்னா விளங்காம போயிருவீங்கன்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல, நம்பிக்கை ஆண்டரை சார்ந்து இருக்கட்டும். இது இங்க சொல்லப்படுகிற செய்தி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இளைப்பாறுதலாய் வாழ்வதற்கென்று தேவனாய் கர்த்தர் கட்டளை எடுக்கிற செய்தி. சரி, இந்த இளைப்பாறுதல் எப்படி தேவன் இருந்து ஒரு 35 வருஷம் பெற்றாங்க என்பதான் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற காரியம். முதல்ல அவங்க அப்படி இல்லை, பல விதத்துல பாத்தீங்கன்னா ஐயா பல போராட்டங்கள், பிரச்சனைகள், சிறையிருப்புகள் அதுக்குள்ள இருந்தாங்க. அப்ப கர்த்தராகிய தேவன் இறங்கினார். சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி மேல இறங்கினார். 15ஆம் முதல் வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினது. அசரியான ஒரு தீர்க்கதரிசி இருந்ததாக உங்களுக்கு பைபிள் ஒன்னும் ஃபேமஸான ஆள் கிடையாது. யாரு? அசரியா. அப்ப திடீர்னு அவர் மேல இறங்குறார். எப்பவுமே நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற ஊழியக்காரன் சின்னவனா பெரியவனான்னு பார்க்க கூடாது. சொல்லுவது சரியானதா இருந்தா அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஐயா நான் பெரிய ஊழியக்காரர் சொன்னா கேட்பேன், சின்ன ஊழியக்காரர் சொன்னா கேட்க மாட்டேன், விளங்காம போயிருவீங்க. நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அப்ப கர்த்தர் அழகா யாருன்னே தெரியாதுங்க, ஃபேமஸான ஆள் கிடையாது. பைபிள் ஒரு பிரபலமான தீர்க்கதரிசிகள் யாரு நீங்களே சொல்லுவீங்க, சாமுவேல், எலியா, எலிசா, பட்டியல் போட்டுருவீங்க. விளங்குதா இல்லையா? இயேசு கிறிஸ்து வரைக்கும் பட்டியல் போட்டுருவீங்க. பட்டியல் அசரியா வருவாரா? வரமாட்டார். நல்ல விளங்கிக்கொள்ள, வரமாட்டார். பேரே போடாம இருக்கிற ஞான திருஷ்டிகாரன் மட்டும் போட்டிருக்கோம், அவன் வருவானா? வரமாட்டான். இங்க கர்த்தர் சொன்ன சாதாரண அசரியான ஒரு ஊழியக்காரன் மூலமா பேசினார். 16ஆம் அதிகாரத்தில் யார் மூலமா பேசினாரு? 7ஆம் வசனம், அக்காலத்திலே ஞான திருஷ்டிகாரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்துல நீ செஞ்சது தப்புனார். இங்க அனானின்னு ஒரு பேர் போட்டிருக்கு. அவர் ப்ராஃபட்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? ப்ராஃபட் லிஸ்ட் நீங்க நினைக்கும் போது அனானி பேர் வருமா? சாதாரணமா இருந்த ஆட்கள். அப்ப கர்த்தர் சாதாரணமா இருக்கிற ஒரு ஆள் மூலமா கூட உங்ககிட்ட நினைச்சுவாரு, உங்ககிட்ட பேசுவார் என்பதை நீங்க விளங்கணும். அதே மாதிரி கள்ள தீர்க்கதரிசி உங்களுக்கு அடையாளம் தெரியணும். அதுக்கு ஆண்டோர் மேல அதிகமா அன்பு வச்சிருந்தீங்கன்னா இந்த அடையாளத்தை கண்டுபிடிப்பீங்கன்னு வசனம் சொல்லுது. பொய்யான தீர்க்கதரிசிகளை, பொய்யான ஊழியர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தர் மேல அன்பு அதிகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சிருவீங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 2 சொல்லுது, அன்பு மிகுதியானா நான் கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலரை என்ன பண்ணிடுவேன்? கண்டுபிடிச்சிருவேன். அப்ப என்னால கண்டுபிடிக்க முடியல, ஏன் பிரதர்? அங்க அன்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அங்க அன்பு கரெக்டா இருந்தா என்ன பண்ணிடுவீங்க? கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவரே? கர்த்தர் இறங்கி பேசுறார். வாசிக்கலாம் 2ஆம் வசனத்திலிருந்து 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்துடைய சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். சிம்பிள், ஒரே வரி. நீ ஆண்டரோடு இருந்தா அவர் உங்க கூட இருப்பாரு, நீ விட்டுட்டா அவர் விட்டுருவார். சிம்பிள். ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது நீ விட்டுட்டா கர்த்தர் உன் பிள்ளையும் சேர்த்து விடுவார். நீ கர்த்தரை மறந்துட்டா கர்த்தர் என்ன செய்வாரு? நீ வேதத்தை மறந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? ஒன்ன மட்டும் மறக்க மாட்டாரு, உன் பிள்ளையும் சேர்த்து மறப்பார். அப்படி வசனம் சொல்லுது, நான் சொல்லல, இது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இங்க என்ன சிம்பிளா ஒரே வரி சொன்னா, நீ ஆண்டரோடு இருந்தா அவர் உங்க கூட இருப்பார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னா பிரதர்? அடுத்த வசனம், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை, மெய்யான தேவன் இல்லைன்னு போடுறது. அப்ப டூப்ளிகேட் இருந்திருக்குமா? மெய்யான தேவன் இல்லைன்னா என்ன அர்த்தம் பிரதர்? கண்டிப்பா டூப்ளிகேட் இருந்திருக்கும். சிலை வணக்கம் இருந்திருக்கும், பாகால் இருந்திருக்கும், வேறு வகையான நம்பிக்கைகள் இருந்திருப்பாங்க. மெய்யான தேவன் அங்கே இல்லை. அப்ப தேவன் இல்லாத இடத்துல யாருக்கும் இடம் இல்ல? ஆசாரியனுக்கு இடம் இல்ல, வேதத்திற்கும் இடம் இல்ல. நல்ல கவனிங்க, கர்த்தர் எங்கே இல்லையோ அங்கே ஊழியக்காரனுக்கு இடம் இல்ல. எங்கே ஊழியக்காரனுக்கு இடம் இருக்குதோ அங்கதான் கர்த்தருக்கு இடம் இருக்கும். ரிவர்ஸ்ல சொன்னா, எங்கே தேவன் இல்லையோ அங்கே ஊழியக்காரனுக்கு இடம் இல்ல, பைபிளுக்கு இடம் இல்ல. எங்கே ஊழியக்காரனும் பைபிள் இருக்கிறாங்களோ அங்க யாரும் இருப்பாரு?
தேவனும் இருப்பார். தேவன் பேர்ல அன்பு இருக்கிறவன் ஊழியக்காரல மதிப்பான். கர்த்தர் மேல அன்பு வந்துருச்சுன்னா உங்களால ஊழியக்காரர்களுக்கு எகென்ஸ்டா என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. டூப்ளிகேட்டை பாத்தீங்கன்னு என்ன செய்வீங்க பிரதர், விரோதமெல்லாம் பேச மாட்டீங்க, ஒதுங்கி போயிருவீங்க. பைபிள் நமக்கு அதான் சொல்ல, டூப்ளிகேட்டை பார்த்துட்டு என்ன செய்யணும், அவங்கள விட்டு விலகு. சிம்பிள். அவங்ககிட்ட போய் சண்டை போடலான்னு சொல்ல, விலகிக்க. உனக்கு அது என்ன செய்யல, அங்கே இடம் இல்லை. அப்ப தேவன் அழகா கற்றுக் கொடுக்கிறார். எங்கே கர்த்தர் இல்லையோ அங்க ஊழியக்காரனுக்கு இடம் இருக்காது, பைபிளுக்கு இடம் இருக்காது. ஒருத்தன் பைபிளை நேசிக்கிறான்னா அவன் கர்த்தரை நினைச்சுவான், நேசிப்பான். ஊழியக்காரன் நேசிக்கிறான்னா கர்த்தரை நேசிப்பான். ஏன்னா ஊழியக்காரன் உங்க கூட பிறக்கல, நான் உங்க கூட தான் பிறந்தனா, நான் உங்களை பெத்தனா, நீங்க என்ன பெத்தீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி மோசை கூட வந்துச்சு இல்லையா? அப்படி எதுவுமே இல்லைங்க. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ இருந்தோம், ஏதோ ஒரு ஊரு எங்கேயோ இருந்தோம். இன்னைக்கு பாசம் எப்படி வந்துச்சு பிரதர், நடுவில் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அதனாலதான் பாசம். அங்க பாசம் இருந்தா இங்க பாசம் வரும், இங்க பாசம் இல்லைன்னா அங்கேயும் இருக்காது. இதுதான் மிக மிக சிம்பிளான ஒன்று. அப்ப ஆண்டவர் சொன்னார், அவரோடு இருந்தா நீங்க இவரோடு இருப்பீங்க. கீழே பாருங்க 4ஆம் வசனத்துல, தாங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு என்ன செய்தார், வெளிப்பட்டார். நம்ம வாசித்தோம், கர்த்தர் வெளிப்பட்டதுனால இளைப்பாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணினார். எப்படி இளைப்பாறுதல் உண்டாச்சு? 15ஆம் வசனத்துல பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றப்படுத்தாரால் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டார். எப்ப வெளிப்படுவார் பிரதர்? அவர் வெளிப்பட்டா உனக்கு இளைப்பாறுதல். எப்ப வெளிப்படுவாரு? தேடினா வெளிப்படுவார். தேடின உடனே தன்னை வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தின தேவனுக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் அப்படியே அமைதியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய காரியத்தை பேச ஆரம்பிச்சிருவார். பேசுனதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? வெளிப்பட்டார்னா என்ன? கர்த்தர் சபையில வெளிப்பட்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது லேசா புல் அரிச்சது பிரதர், கர்த்தர் வெளிப்பட்டார் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஒரு தாப்பனார் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம் கொடுறதுக்கு இப்படி உட்காந்துட்டே இருப்பாரு. நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்குவாரு, எழும்பி வீட்டுக்கு போயிடுவாரு. சில நேரம் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது குழுக்குவாரு, சில நேரம் ஆராதனை போயிட்டு இருக்கும்போது குழுக்குவாரு, சில நேரம் பிரசங்கம் போயிட்டு இருக்கும்போது குழுக்குவாரு, எழும்பி வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப மான கூட்டு கேட்டேன், டேய் உங்க அப்பா வாராரு, குழுக்குறாரு, போறாரு, இது என்ன விஷயத்த சொல்லு. அவன் சொன்னா, அதே மாதிரிதான் எங்களுக்கு ஒரு ஜெப அறை இருக்கு எங்க வீட்டுல, அங்கேயும் போவாரு, பைபிள் வாசிட்டே இருப்பாரு, ஜோம் பண்ணிட்டே இருப்பார், நடுவில் ஒரு குழுக்குவாரு, எழும்பி வந்துருவாருன்னா. எது குழுக்குறாருன்னு? கர்த்தர் அவரை தொடுவாரு, தொட்டவொன்னு வீட்டுக்கு போயிடுவாரு. எப்படி? இப்ப அவருக்கு என்னன்னா, கர்த்தர் வெளிப்பட்டாருன்னா அவர் உடம்புல லேசா என்ன செய்யும், புல்லரிக்கும் இல்லையா? புல்லு இப்பெல்லாம் அரிக்கும், படுத்த கேள்வி இல்லையா? உடம்புல புல்லரிக்குமா? ஏங்க சும்மா முழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, புல்லரிக்கும் பார்த்து அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்காதீங்க. உயிரோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்யும், உடம்புல சில நேரத்தில் புல்லரிக்கும். எப்பெல்லாம் அரிக்கும் பிரதர்? எப்பெல்லாம் நீங்க சென்டிமெண்டா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அரிக்கும். எப்பெல்லாம் நீங்க பார்ப்பது உங்களை தொடுகிறதோ அப்பெல்லாம் என்ன செய்யும், மயிர் கூச்சரியும். சவுத் பாஷையில என்னது, புல்லரிக்கும். ஒருவேளை சென்னை பாஷைனா மயிர் என்ன செய்யும், கூச்சரியும் பாங்க இல்லையா? எப்ப பிரதர்? எப்பெல்லாம் நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன்னா அப்பெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது, இல்ல டிவியில் ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களை அது பாதிச்சதுன்னா தொட்டுச்சுன்னு என்ன செய்யும். அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது பேசுற வார்த்தை, பாடுகிற வார்த்தை, ஏதோ ஒரு வரி உங்களை உணர்வுபூர்வமா தொட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? அது கர்த்தர் தொட்டா நினைவு போகக்கூடாது. அப்ப டிவி பார்த்துட்டு இருக்கும்போது யார் தொட்டா? நீங்க ஏதோ ஒரு சம்பவத்தை யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்ப யார் தொட்டா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா? அப்ப பிரதர் அந்த ஃபீல் கிடைக்குது இல்லையா? பாடிட்டு இருக்கும்போது ஒரு ஷிப் பண்ணும்போது அது மெசேஜ் கேட்டிருக்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்ப நமக்கு திடீர்னு நினைச்சுக்கிறது, நம்முடைய ரோமங்கள் மேலே எழும்புகிறது. சரியா? இது கர்த்தர் தொட்டார் எடுக்கூடாது. ஆனா அவருக்கு அப்படிதான், கர்த்தர் வெளிப்பட்டார். எப்படி? இன்னைக்கு உட்காந்து ஜோம் பண்ணோம், ஏதோ ஒரு டைம்ல அப்படி எனக்கு ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் கிடைச்சது, எழும்பி போயிடுறாரு. முழுசா கேட்கறது இல்ல. பாட்டு போடும்போது முடிஞ்சா பாட்டோட எழும்பி போயிடுறாரு. அப்ப இருந்தாலும் ஏக்கு வந்தான் பிரசங்கத்தை கேட்டு போலாம்னு எனக்கு தோணும்ல. அப்ப கர்த்தர் வெளிப்பட்டார் என்பது எப்படி உணர்வது அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். தேவன் என் கூட பேசினா எதை பெரும்பாலும் பேசுவாரு பிரதர், என் குறைகளையே சுட்டி காட்டுவார். காரணம் என்னன்னா, என் குறை நிவர்த்தியான எனக்கு ஆசீர்வாதம் தன்னால வந்துடும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் எவ்வளவு அற்புதம் நடந்துச்சு. ஆனா அவர் பேசினதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குது. அற்புதத்தை பத்தி பேசவே இல்லை. ஒரு ஊர்ல போய் ஒரு அற்புதம் பண்றாரு, எகைன் அந்த அற்புதத்தை பத்தி அடுத்த ஊர்ல என்ன செய்யறது இல்ல, சொல்றதே இல்லை. நான் நேற்று கானான் ஊருக்கு போயிருக்கும் போது அங்க தண்ணிய இப்படி திராட்சை ரசமா மாற்றினேன், அல்லே லூயா பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா அவர் ஊழியத்தில் அற்புதத்துக்கு பஞ்சமே இல்லை.
ஒரே ஒரு அற்புதத்தை சொல்லி 15 வருஷத்தை ஓட்ட வேண்டிய அவசியம். டெய்லி அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவருக்கு முந்தின நாள் அற்புதம் சொல்ல ஓட்ட வேண்டியதில்லை. அவருக்கு டெய்லி நடக்கும். அவர் போற இடத்துல நடக்கும். அதனால அவர் அது சொல்றதே இல்லை. அது ஒரு பெருசே இல்லை. அப்ப என்ன பிரதர் அற்புதம் நடக்குது? கத்திரன்ட்டு என்ன பேசுவாரு? கழுதை தருவன் குதிரை தருவன் மட்டும் இல்ல, அது 1% இருந்தா மீதி 99% தேவன் என்கிட்ட இருந்து இதை சரிப்படுத்திக்க அதை சரிப்படுத்திக்க என்பதை கர்த்தர் பேசுவார். அதுதான் வெளிப்படுதல். அப்ப இங்க சொன்னாரு, நீ தேடுனா வெளிப்படுவார். வெளிப்பட்டதுனால இளைப்பாறுதல் உண்டாச்சு. வெளிப்படும் போது என்னெல்லாம் பேசினாரு? ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்டின் அடிப்படையில உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். 1வது 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசாய்ந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு நல்ல கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பதாக நீங்க திடன் கொள்ளணும். தாவீதை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? சிக்கலாக எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். 600 பேரும் அவன் மேல கல் எறியணும்னு துடிக்கிறான். ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுறான். கர்த்தர் அப்ப பார்த்து சொல்லல, நீ எல்லாத்தையும் திரும்பி கொள்ளுன்னு பிராமிஸ் எல்லாம் பண்ணல. 8ஆம் வசனம் தான் பிராமிஸ் பண்றாரு. ஆனா 6ஆம் வசனத்துல அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நினைச்சது நடக்கல பிரதர், அற்புதம் நடக்கல பிரதர், இதுக்காக காத்திருக்கிற பிரதர், அது நடக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் திடப்படுத்து, பின்னாடி நடக்கும். திடப்படுறதுன்னா என்ன பிரதர்? கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம். தேவனுக்குள்ள அமர்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன செய்யப்படும்? தட்டி எழுப்பப்படும். அது பேர் தான் திடன் கொள்ளுதல். இப்ப வார்த்தையை கேட்டோன்னு அவருக்கு திடன் வந்துருச்சு. என்ன வார்த்தையை கேட்டார் அவரு? கர்த்தரை தேடுனா கண்டடைவேன்னு தான் சொன்னாரு. அப்படிதானே? நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. தேடுனா தன்னை வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசனம். உனக்கு இது தருவேனா? நமக்கு இதை தருவேன் சொன்னாலே திடன் வர மாட்டேங்குது. ஏன் இன்னும் வரலன்னு கேட்கிறோம். சொன்ன ஆண்டவர் டேட் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு கேட்கிறோம். இங்க அப்படி இல்லை. ஐயா நீ தேடுனா வெளிப்படுவார்னு சொல்லிட்டாரு. மீது எந்த ஆசீர்வாதத்தை குறிச்சும் பேசல. தேடுனா வெளிப்படுவார் என்பதற்கு திடம் உண்டாகுது. யாருக்கு? ஆசா. அவ்வளவு நல்ல ராஜாதான் மேடையை தகர்க்காம மாட்டிக்கிட்டார். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. திடன் கொண்டு நம்பர் 1 என்ன செய்யறார்? திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி, முதல்ல தன்னுடைய பட்டணத்திலிருந்து அகற்றான். 2வது தான் பிடித்த பட்டணத்திலிருந்து அருவருப்புகளை அகற்றுகிறான். அவன் பிடிச்ச பட்டணத்துல யார் இருப்பா? புறஜாதி மார்க்கத்தான் இருப்பாங்க. அங்க ஏராளமான விக்கிரகம் இருக்கும், ஏராளமான காரியம் இருக்கும். ஃபர்ஸ்ட் தனக்குள் இருக்கிறது சரிப்படுத்துறான். 2வது தான் பிடித்த பட்டணத்திலிருந்து அருவருப்புகள் என்ன செய்கிறான்? அகற்றுகிறான். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை சரிப்படுத்தணும். அப்புறம் நமக்கு சொந்தமா இருக்கிற காரியங்களை சரிப்படுத்தணும். முதல்ல நீங்க உங்களை சரிப்படுத்திட்டு பிள்ளைகளை சரிப்படுத்தணும். நீங்களே சரிப்படலைன்னா பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? சரிப்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க சரிப்படுங்க, அப்புறம் யாரை சரிப்படுத்துங்க? பிள்ளைகளை சரிப்படுத்துங்க. முதல்ல தன்னுடைய தேசம் அதை மொத்தத்தையும் அருவருப்புகளை அகற்றுறான். 2வது தான் பிடித்த பட்டணத்திலிருந்து என்ன செய்கிறான்? அருவருப்புகளை அகற்றுகிறான் என்று வசனம் சொல்லுது. பைபிள் இருக்கிற அருவருப்புகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. பெரிய பட்டியல் இருக்குது. பலிபீடத்தில் இருக்கிற அருவருப்புகள் உங்கள்கிட்ட பலமுறை பேசிட்டேன். எசேக்கியேல் 8 ஆலயத்துக்குள்ள என்னென்னலாம் அருவருப்பு இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல். தேவன் போடுற பட்டியல். கொண்டு வர்ற விக்கிரகத்திலிருந்து ஐயா வசந்த காலத்துக்காக அழுகுறது வரைக்கும், ஒப்பாரி வச்சு அழுறது வரைக்கும் கர்த்தர் விக்கிரகம் பாக்குறார். ஒரு செடியை தூக்கி நாசிக்கு நேரா பிடிச்சு ஆட்டுவதை என்ன செய்றாரு? கர்த்தர் அருவருப்பா பாக்குறார். அந்த ஜனங்கள் சூரியனுக்கு முகத்தை காட்டினாங்க, எனக்கு முதுகு காட்டினாங்கன்னு சொன்னார். கர்த்தர் அருவருப்பா சொன்ன பட்டியல் நீளம், வெகு வெகு நீளம். இதெல்லாம் எங்க இருந்துச்சு பிரதர்? ஆலயத்துக்குள்ள இருந்துச்சு. நிறைய காரியத்தை தேவன் அருவருப்பா காமிக்கிறார். வேகம் வாசிக்கிறோமா? 1-2 வசனங்களே. இப்ப நம்ம வாசித்த தீத்து 1:16 ஒரு அருவருப்பை குறித்து பேசினார். வாசிக்கலாமே. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணினார்கள், கிரியைகளினாலும் அவர் என்ன செய்கிறார்கள்? மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். யாரு பிரதர்? முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பட்டியல் இருக்கு இல்லையா? விசுவாசத்தில் ஆரோக்கியமா இருக்கும்படி நீ அவளை கடிந்து கொள், கண்டிப்பாய் கடிந்து கொள். 14ஆம் வசனத்துல சொன்னார், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்னும் சுத்தமா இராது.
அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும் என்று வசனம் சொல்லுது. புத்தி அசுத்தமா இருக்குது, மனசாட்சி எவ்விதமா இருக்கிறது, அசுத்தமா இருக்குது. அப்படின்னு அர்த்தம் மனசாட்சியே இல்லைன்னு அர்த்தம், அதுவே இல்லைன்னு அர்த்தம். ஆனா என்ன சொன்னா, நான் கத்தரை அறிந்திருக்கிறேன்னு சொன்னா, அந்த லிஸ்ட்ல நீங்க வந்துடக்கூடாது. கத்தரை பத்தி தெரியும் பிரதர், வசனங்களை பத்தி தெரியும், நிறைய தெரியும் பிரதர், ஆனா அசுத்தமாக தேவன் அருவருக்கத்தக்க பாத்திரங்களாக இருந்துடக்கூடாது. அதுக்குதான் இந்த வசனம் காண்பிக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அருவருக்க படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஆகாத ஒண்ணுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான்னு சொல்றார் ஆண்டவர். ஒரு நற்கரியும் அவன் மூலமா என்ன செய்யாது, நடக்கவே நடக்காதுன்னு சொல்றார். வாசிப்பதற்காக சொல்றார். ரெண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்க நினைச்சிடக்கூடாதியா, வாழ்க்கையை சீர்படுத்தாம காணிக்கை மட்டும் கொடுத்து கர்த்தரை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அந்த பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஐயா, எத்தனை முறை நான் வேலை இழந்தாலும் தேவன் எனக்கு உடனே வேலை தராரு. காரணம், நான் கரெக்டா தசமா கொடுத்துக்கிட்டே இருக்கிற சந்தோஷம். நீ நினைச்சிடக்கூடாது, அதை கொடுத்து கர்த்தரை வாழ்நாள் ஃபுல்லா ஏமாத்தலாம் நினைக்க கூடாது. ஒரு நாள் டபக்குன்னு வேலையை பிடிங்கி விட்டுருவாரு, தலைகள்னாலும் கிடைக்காது. எப்ப கிடைக்கும் பிரதர்? உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினாதான் கிடைக்கும். இத்தனை வருஷம் நான் தசமா கொடுத்தெல்லாம் போதும், நீ போம்பாரு. நான் கொடுத்தவளும் தான் நீ 10 கொடுத்த, ஆண்டவரே இவ்வளவு தசமா கொடுத்தனே, உனக்கு நன்றி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல, நான் தந்தலும் தான் தந்த, எல்லாம் நன்றியும் போது நீ கிளம்பும் பாரு. நம்மளா கையில இருந்து கொடுத்தோம். அதனாலதான் ரோமர்ல அழகா எழுதினார் பவுல், ஒன்றையும் முந்தி ஒன்னால கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாதுன்னு. நமக்காக நான் வேகமா பிரயாசப்படுற ஆண்டவரே, நோய் இருந்தாலும் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற ஆண்டவரே சொல்லுவார், நான் பலன் தந்ததுனால போறேன் பாரு. அதை வச்சுட்டு ஆண்டவர் வந்து என்ன செய்ய முடியாது. உனக்கு காலை நான் உயிரோடு எலும்பு வச்சிருக்கேன்டா, அதனால நீ போற, நான் அப்படியே போட்டேன்னு என்ன செய்வேன்னு கேட்பாரு. அப்ப நான் மேன்மை பாராட்ட முடியுமா? முடியாது. அப்ப துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. வெறுமனே காசை மட்டும் கொடுத்து யாரை ஏமாத்த முடியாது, கர்த்தரை ஏமாத்த முடியாது. பாஸ்டர் வேணா ஏமாத்தலாம், அதுக்கு பயங்கர பாஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேணா என்ன செய்யலாம், அது வேணா நடக்கலாம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் அழகா தெளிவா சொல்றாரு. நீதிமொழிகள் 16:5. மனமேட்டிமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் பெருமை கொள்ளாத. ஐயா, எதை வைத்தும் பெருமை கொள்ளாத. அழகை வச்சு, பணத்தை வச்சு, ஜாதியை வச்சு, படிப்பை வச்சு, எதை வச்சும் பெருமை கொள்ளாத. உன் கலரை வச்சு ஒரே நாள்ல அந்த கலரை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, ஆஃப் பண்ணிடுவாரு. தலைகீழ்னாலும் எல்லாம் கண்ணு இருக்கிற சாட்சிகள் வச்சுதான் சொல்றேன். எதை வைத்தும் பெருமை கொள்ளாத. படிப்பு பிரதர், இது படிச்சிருக்கிறேன், ஒரே ஒரு சின்ன ஞாபகம் மறதி வந்தா போதும், ஒரு பீஸை பிடிங்கி விட்டாருன்னா போதும், உனக்கு வாழ்நாள் ஃபுல்லா படிச்சு எதுவும் ஞாபகத்துக்கு என்ன செய்யாது, வரவே வராது. அதனால யாருக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, என்னங்க எதுவுமே மேன்மை பாராட்ட முடியாது. அவர் சொல்லுவார், ஐயா எல்லாம் என்கிட்ட தான் இருக்கும் பார். சரி, மனமேட்டிமை அருவருப்பானது, துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அறிந்தும் தேவனை மறுதளிக்கத்தக்க வாழுகிறவன் அருவருப்பானவன். இப்ப நீதிமொழிகள் 20:10. வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானது. வெவ்வேறான நிறைக்கல்னா என்னது? நிறைக்கல்னா எடை போடுற கல்லு, மரக்கால்னா அளக்கிற அளவை, பக்காமாங்க படிமாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்னொன்று இருக்கும். இது வெவ்வேறானதா இருப்பது அதை ஏமாற்றுவது. ஐயா, இப்ப பாருங்க, ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வாங்க போனீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கூம்பு மாதிரி வச்சிருப்பான் தெரியுமா, அடிச்சு. 5 லிட்டர் வாங்கினா எவ்வளவுதான் இருக்கும்? 4 தான் இருக்கும். நீங்க 1 கிலோ சக்கரை வாங்கினா என்ன எவ்வளவுதான் இருக்கும்? 900 கிராம் தான் இருக்கும். அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் அவன் தரித்திரம் ஓயாது. அப்ப கர்த்தர் இதெல்லாம் அருவருக்கிறார். என்ன ஆகும் பிரதர்? முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, பிள்ளைகளுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தை குறிப்பா பார்க்க முடியாது. கர்த்தருக்குள்ள வாழ்ற பிரதர் குறைவோடு தான் இருக்கிறோம், பிள்ளைங்க வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும். அது நல்லா படிக்கும், படிக்கலனாலும் நல்ல ஒரு தொழில் அமையும். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் அவள் என்ன செய்வாரு, பிளஸ் பண்ணுவாரு. அதை நம்ம பார்க்கலாம். இல்ல பிரதர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னீங்கன்னா நீங்க பார்க்க முடியாது, நீங்க மட்டும் தான் வாழ முடியும். ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ நல்லா கவனிங்க, இது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்ப அது கீழே பத்தி என்ன சொன்னாரு? நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபம் அருவருக்கானது. பைபிளை பத்தி வாசிக்காம, பைபிளை கீழ்படியாம ஜபிக்கிற ஜபம் அருவருப்பானது. பைபிளே தூக்காம நீ எவ்வளவுதான் நீ ஜபிச்சாலும் கர்த்தர் அருவருப்பா பாப்பாருன்னு அர்த்தம். காலில இருந்து எவ்வளவு ஜோம் பண்ணிருக்கீங்க, சில ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளி ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு ஆண்டவரே ஜோம் பண்ணி பிள்ளை நெத்தியில் ஒரு பெரிய சிலுவையை போட்டு போயிட்டு வா பாதுகாப்பா, திரும்பி வந்தோன்னு சிலுவெல்லாம் கிடையாது. அப்புறம் அடுத்த நாள் தான் சிலுவை.
திரும்பி வந்தோன்னு அதே மாதிரி ஆண்டவரே பாதுகாப்பா என் பிள்ளையை கூட்டு வந்தீங்க ஸ்தோத்திரம்னு ஒரு தாயா ஜெபிக்கிறீங்களா? தந்த மாதிரி போகும்போதும் ஜெபிக்கிறது இல்லை, வரும்போதும் ஜெபிக்கிறது இல்லை. தந்த மாதிரி லிஸ்ட்ல நீங்க தாய்மார் சொல்லக்கூடாது 9 ஜெயிக்கிறோம் பிரதர், அது வரைக்கும் சந்தோஷம். எங்கால் போகும்போதும் ஜெபம் பண்றது இல்ல, வரும்போது என்ன செய்யறது இல்ல, ஜெபிக்கிறது இல்லைன்னு கடந்து போக கூடாது. நல்லா கவனிங்க. அப்ப பைபிள் வாசிக்காம ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பு. நீதிமொழிகள் 3:32 மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடு உள்ளவன், நேரத்துக்கு நேரம் பச்சோந்தி மாதிரி வேஷம் தரிக்கிறான் பாருங்க, அவன் தேவனுக்கு அருவருப்பானவன். சூழ்நிலை கருதிலாம் சொல்லக்கூடாது. மாறுபாடு உள்ளவனுக்கு தேவனை என்ன செய்றாரு? மாறுபடுகிறார். நேத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நீ மாறிட்ட நானும் மாறிட்டேன் பாரு. சிம்பிள். அதான் அதோட அர்த்தம். மாறுபாடு உள்ளவனுக்கு தேவன் மாறுபடுகிறான்னு அர்த்தம்னா, நேத்து வாக்குத்தத்தம் சொன்னீங்களே, அம்மா நேத்து சொன்னேன், இன்னைக்கு சொல்லல, நீயும் மாறிட்ட நானும் மாறிட்டேன். அதான் அதோட அர்த்தம். நீங்க விலகி கொள்ளுங்க. இப்படி அருவறுப்புகளுடைய பட்டியல், பெரிய பட்டியல். பலிபீடத்துடைய அருவறுப்புகள், அது ஒரு பெரிய பட்டியல். சரி, அருவறுப்புகள் ஃபர்ஸ்ட் அகற்றினாங்க. ரெண்டாவது இப்ப 8ஆம் வசனத்துக்கு வாங்க. மறுபடியும் 2 நாளாகவும் 15 8ஆம் வசனத்துடைய கடைசி வரி. கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிறேன். கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்தார்கள்? புதுப்பித்தார்கள், செப்பனிட்டார்கள். எங்கே தேவனுடைய பலிபீடம் செப்பனிடப்படுகிறதோ அங்கே கர்த்தர் ஆளுகை செய்யும்படி இறங்கி வர்றார். எலியா தான் பண்ணார். 12 கோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கற்கள் எடுத்து பலிபீடத்தை செப்பனிட்டு பலி ஈக்கும் போது கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுச்சு? ஆழமா இறங்கி கல்லு உட்பட பட்சித்தது. அப்ப பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது. அதாவது தேவனுக்கென்று செலுத்துகிற பலி வெளிப்புறமானும் சரி, உள்புறமானும் சரி. இப்ப பலிபீடம் என்ன பிரதர்? இன்னைக்கு அந்த பலிபீடம் சொல்ல நம்முடைய ஆத்மாவை தான். நாம் உட்கார்ந்து அதை புதுப்பிக்கும்படி தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்குள்ள நான் சரியா இருக்கிறேன்னா விளக்க வேண்டியது விளக்கியாச்சுங்க. அடுத்து ஆண்டு சொன்னார், ஒரு பிசாசு விரட்டியாச்சு. இப்ப வெளியே போன பிசாசு உள்ள காலியா இருந்தா என்ன செய்யுமா? அதை விட கொடுமையான ஏழை கூட்டிட்டு மறுபடியும் எங்க வந்துடும்? உள்ள வந்துடும். அப்ப வெளியே பிசாசு போச்சுன்னா அடுத்தது அந்த இடத்தை யாரை கொண்டு ஃபில் பண்ண முடியும்? அதான் பைபிள். அப்ப யோகா எக்ஸசைஸா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. யோகா மெடிடேஷனா மாறும்போது என்ன உண்டாயிருது? பிரச்சனை வந்தது. மெடிடேஷனா மாறினா அவனுடைய பேசிக்கே என்ன பிரதர்? வெறுமையாக்கு. பைபிள் என்ன சொல்லுது? வெறுமையாக்கவே முடியாது. நீ வெறுமையா உனக்குள்ள ஆக்கிட்டேன்னா, நீ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன்னா வேற ஒண்ணு உள்ள வந்துடும். கர்த்தர் என்ன சொல்லாருன்னா, பிசாசு வெளியே போன அடுத்த செகண்ட் உள்ள யார் வரணும்? கர்த்தர் வரணும். அதுக்குதான் என்ன சொல்ல, அருவருப்பு வெளியே போயிடுச்சு பிரதர், தேடி பிடிச்சு நீக்கியாச்சு, நீ பிளேனா இருக்க முடியாது. அடுத்து உடனே கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? நீ பலிபீடத்தை புதுப்பித்து. 9ஆம் வசனம், அவர்களோட சஞ்சரித்தவளை கூட்டினா. நல்லா கவனிங்க. தன் ஜனத்தை மாத்திரம் இல்ல, தன் ஜனத்தோடு தங்கி இருக்கிற வெளியாட்களையும் சேர்த்து தேவனுக்கு முன்பா நிறுத்தினான். அவளோடு சஞ்சரிச்சவங்க யாரு பிரதர்? இப்ப நீங்க ஒரு தெருவில் இருக்கிறீங்க, உன்னோடு சஞ்சரிக்கிறவன் யாரு பிரதர்? தெருவில் இருக்கிற மற்ற ஆட்கள். ஒரு பிளாட்ல குடியிருக்கிறீங்க, உங்களோடு சஞ்சரிக்கிறவன் யாரு? அந்த பிளாட்ல குடியிருக்கிற ஆட்கள். அவன் என்ன பண்ணான் பாருங்க, ஆசா கூட சஞ்சரிச்சு கூட்டு வந்தான். வேற ஊர்க்காரன் இருப்பான், அடிமையா கொண்டு வரப்பட்டவன் இருப்பான், இவன் பிடித்த பட்டணத்தை சார்ந்தவன் இருப்பான். எல்லாரையும் ஒன்று கூட்டி அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஒருத்தன் பட்சத்தில் ஆட்கள் வாராங்கன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறத அவங்க பார்த்தாதான் வருவாங்க. நான் கூட எப்பவும் சொல்லுவேன், வித்தவுட் ஆவியானவர் பிளஸிங் ஸ்டான்லி ஒண்ணுமே இல்லை. என்னையா கூப்பிடணும், கூப்பிட்டா கிரியை நடக்கணும், கூப்பிட்டா ஜெபிக்கணும், கூப்பிட்டா அந்த இடத்துல தேவன் என் கூட இருக்க அந்த ஜனங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும், பார்த்தா வருவாங்க. இப்ப 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த வில்லேஜ்ல அந்த குடும்பம் இருந்தாலும், நாளைக்கு நான் அந்த பகுதியில கும்பகோணம் பக்கத்துல எங்கேயாவது 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு போனாலும் அன்னை வாராருன்னா அந்த குடும்பம் எங்க வரும்? இல்லையா? கிரியை பார்க்கல எப்படி வரும்? இப்ப ஆசாவோடு கர்த்தர் இருக்கிறத பார்த்துதான் ஜனம்லாம் அப்படி போய் கூடிச்சு. அதே ஆசாதான் என்ன பண்ணா, இளைப்பாறுதல இலக்கவும் செஞ்சான். மறந்துடாதீங்க, அதை நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க மறக்கூடாதுதான். அது கீழே பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம், 700 மாடு 7000 ஆடு கர்த்தருக்கு பலியிட்டு. சின்ன அமௌண்டா? கர்த்தருக்கு பலியிட்டு விட்டுருங்க, சின்ன அமௌண்டா? அப்ப கர்த்தருக்கு பலியிடணும், தேவனுக்காக சில காரியத்தை அர்ப்பணிக்கணும். அப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் அவர்கிட்ட பார்க்க முடியாது. நம்ம கணக்கு வழக்கு பார்த்தா அவரு என்ன செய்வாரு? நமக்கு கணக்கு வழக்கு பார்ப்பாரு. ஏன்டா கணக்கு வழக்கு பாக்குற அப்படி கேட்பாருல்ல.
நான் கணக்கு இல்லாம உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ மட்டும் என்கிட்ட என்ன பண்ற, நீ கணக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் பாருல. பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாருங்க, 700 மாடு 7000 ஆடு. அப்ப எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாருங்க. இதெல்லாம் செஞ்சு அங்க பலியிட்டு ஒரு காரியத்துக்குள்ள தீர்மானம் பண்ணாங்க. அதை மட்டும் வாசிப்பு ஜெபிக்க போறோம். 12ஆம் வசனத்துல அவங்க எடுத்த தீர்மானம் பாருங்க, உடன்படிக்கை பாருங்க, பட்டியல் பாருங்க. தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம். ஃபர்ஸ்ட் அவங்க குறிப்பிடுகிற காரியம் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து கர்த்தரை தேடுவோம் உடன்படிக்கை பண்ணா. ரெண்டாவது சொன்னா சின்னவனா பெரியவனா அத்தனை பேரும் தேடுவோம்னா, அவ்வளவு பேரும் தேடுவோம்னா. தேடாதவன் கொலை செய்யப்படணும்னா, எந்த விதிவிலக்கும் கிடையாதுன்னா. கர்த்தரை தேடுறதுக்கு என்னால முடியல, போகல, உடம்பு சரியில்லை, என் கால் கொஞ்சம் ஊனமா இருக்குது, இப்ப கண்ணு கொஞ்சம் பார்வை மங்கிட்டு சொல்ல முடியாது. இந்த பிள்ளைகள்லாம் புரியுமா புரியாதான் நினைச்சே கூடாது. நான் போன வாரம் சொன்னேன், எல்லார் கையில என்ன இருக்கணும்னு. பைபிள் வச்சிருக்கீங்களா? சோஃபி உடனே டக்குன்னு தூக்கி காமிக்கிறா, இருக்கு ரெடியா கொண்டுட்டேன் அப்படின்னு. அப்ப எல்லார் கையிலையும் பைபிளோட அனுப்பணும். அந்த பிள்ளைக்கு வாசிக்க தெரியுமா புரியுமா அந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அப்ப கர்த்தரை தேடி வர அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது. ஆனா தீர்மானம் பண்ணாங்க. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. எல்லாரும் தேடுவோம். எவன் தேடி கர்த்தர்ட்ட வரலையோ அவனை கொலையே பண்ணிடுவோம். எவ்வளவு ஸ்ட்ராங்கான தீர்மானம் பாருங்க. அதுக்கு அடுத்த கீழே பாருங்க, மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரியிலோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இது ஒருத்தன் சொல்லும் போது இதாங்க தீர்மானம் சொல்லும் போது யாருக்குள்ள கவலை வரல. அடுத்த வரி சொல்லுது, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். எப்படிங்க வீட்டுல இருந்து பிள்ளையை கூட்டு வருது, அந்த பாட்டி பாவம் கிளவி வீட்டுல சும்மா கிடக்கு, கடையில கிடக்கு, எப்படி தூக்கிட்டு வர்றது அப்பெல்லாம் கவலைப்படல. கடையில நடந்தாலும் தூக்கிட்டு வர்றது ரெடின்னா. புரிஞ்சா புரியலையா? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்றேன். இவன் கவலைப்படல, எங்க வீட்டுல சின்ன பிள்ளை தானே, அது எப்படி வரும் அப்படிலாம் யோசிக்கல. இந்த இது என்னாச்சு அது என்னாச்சு யோசிக்கல. எங்கேயோ தூரத்தில் இருக்கிறோமே எப்படி ஆண்டவரை தேடி வருவது யோசிக்கல. எல்லாருக்குமே சந்தோஷம். சந்தோஷம் வந்த உடனே கம்பீர சத்தம் உண்டாகுது. உடனே சந்தோஷம் வந்தா சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். போன் பண்ணும் போது என்ன சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா அங்க இருந்து என்ன பிரதர் அப்படின்னா சரி ஓகே ரைட் சந்தோஷமா இருக்கிறாங்க. பீஸ் போயிட்டு போல, என்ன பீஸ் போச்சுன்னு தெரியல. அப்ப அடுத்து என்ன சிஸ்டர் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அவங்க மெதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆகி போச்சு பிரதருங்கும் போது நமக்கு தெரியும். ஓகே சவுண்டு குறைஞ்சாலே என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். என்ன ஒரு மாதிரி சத்தம்லாம் வித்தியாசமா இருக்குன்னு கேட்போம் இல்லையா? போன் பண்ணும்போது என்ன பிரதர் சந்தோஷம் இருந்தா சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்ப கம்பீர சத்தத்தோடு ஆணையிட்டார்கள், அந்த ஆணைக்குள்ளே உடன்பட்டார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டதுனால தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தரை தேடணும் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி 3 காரியம் பண்ணாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு அருவருப்புகள் அகற்றினாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்க? பலிபீடத்தை என்ன பண்ணாங்க? புதுப்பித்தாங்க. மூணாவது எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஒருத்தரையும் விடல. இதை கூட்டிட்டு தான் தீர்மானம் பண்ணா, ஆணையிட்டு கொண்டான். வசனம் சொல்லுது கர்த்தர் வெளிப்பட்டாரு. யுத்தமில்லாத இளைப்பாறுதலின் காலம் அது நீடித்தது. ஒரே வருஷத்துல அந்த நீடித்தது காணாம போச்சு. 35ஆம் வருஷம் வரை இளைப்பார்ந்த ராஜாவால அடுத்த 3 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. காரணம் எகைன் நான் சொல்றேன், மேடை இதானேன்னு ஒரு சின்னது விட்டுறாதீங்க. ஒரு செத்தை பரிமள தைலத்தை நார பண்ற மாதிரி அந்த சின்ன குறிப்பிட்டது என்ன ஆயிரும் இல்லையே, கையில பிடிச்சி ரோட்ல கூட்டு போனோம். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அது நடந்து வருது அப்படின்னா ரோட்ல போற நாய் வந்து கடிக்கும், மாடு வந்து முட்டும், வர்ற ரோட்ல வர எவனோ ஒருத்தன் தட்டுவான். இது அவ்வளவு யாருக்கு முன்னாடி நடக்கும்? உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். உங்களால என்ன செய்ய முடியாது? நடக்கலையா? பார்க்கலையா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. எத்தனையோ சம்பவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளால தடுக்க முடியுமா? தடுக்கலாம் முடியாது. எத்தனை வீட்டுல நடந்திருக்குது நம்மளால பார்க்க முடியாது. தெருநாய் வந்து கடிச்சது பிரதர், ஒரு செகண்ட் அவன் கண்ணு முன்னாடி நடக்குது. உன்னால காப்பாற்ற முடிச்சுதான் அந்த பிள்ளைய? கேள்வி புரியுதா? இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் ஐயா. எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்கும், தடுக்க முடியாது. நீ தான் கவனமா இருக்கணும், நீ தான் பார்க்கணும். அப்படி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு சின்னது தானே.
இது என்ன பண்ணிடும், நமக்கு முன்னாடியே நடக்கும், நமக்கு முன்னாடியே சிலது நடக்கும், நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை கடந்து வர முடியாது. அப்ப கர்த்தர் அழகா தெளிவா சொல்ல, சின்னதானே விட்டுறாத, ஒரே ஒரு மேடை தானே விட்டுறாத, இந்த ஒரு காரியம் தானே விட்டுறாத. அந்த ஒண்ணு பிசாச உனக்குள்ள என்ன பண்ணிரும், கொண்டு வந்துடும். ஆண்டவர் சொன்னார், பிசாசை குறிச்சு எப்படி இருக்கு சொன்னாரு, எச்சரிக்கையா இருந்தார், அவனை உள்ள விட்டுறாதன்னார், ரொம்ப கவனமா இருந்தார், எப்ப வேணா உள்ள போவானார், தேடிக்கிட்டே இருக்கிறார், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களை விட அதிகமா ஏன்ட்டு சுத்தி திரிவான். உங்களை அப்படி சுத்தி வேற இருந்து உங்களை பாக்குறான் இல்லையா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு, அதை விட 100 மடங்கு அலர்ட்டா என்ன பார்ப்பான். அப்ப நான் எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். ஏன் பிரதர் இவரை பிடிச்சா இன்னும் கொஞ்சம் வேகமா நினைச்சலாம் போலான்னு சொல்லி யோசிப்பான் இல்லையா, வேகமா செயல்படலாம்னு யோசிப்பான் இல்லையா. நவான் சாகர்னு பஞ்சாப்ல ஒரு இடம், அங்க ஒரு ஊழியத்துக்கா போயிருந்தேன் 2009 கடைசி. அங்க ஒரு ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலுடைய பிள்ளைங்க வந்தாங்க, ஒரு 37 பேர் கை வச்சோன்னா பொத்து பொத்துன்னு விழுதுங்க அந்த பிள்ளைங்க. எல்லா பிள்ளைகளும் பிசாசு. பஞ்சாப்ல நவான் சாகர்னு ஒரு இடம். கடைசியில அந்த ஹாஸ்டலோட வார்டன் கடைசியில அவங்க ஜோம் பண்ண வர்றாங்க, அவங்க விடுறாங்க பொத்துன்னு. அந்த பிள்ளைங்களுக்குள்ள அந்த ஆவி எங்க இருந்துச்சு, அப்ப யோசிக்கணும்ல, உள்ள வர்றதுக்கு யாரு இடம் கொடுத்தா, அது சின்ன ஓட்ட போதும், தேடிக்கிட்டே இருக்கும். உங்களை சுத்தி எப்படி தேடுதோ அதை விட 100 மடங்கு எனக்குள்ளே குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யறதுக்கு என்ன செய்யும், போராடும். நம்ம கவனமா இருக்கணும், கவனமா என்ன செய்யணும், ஒவ்வொன்னையும் பார்க்கணும், ஒவ்வொன்னையும் கண்காணிக்கணும். கஷ்டமா தான் இருக்கும் யாருக்கு, சிலர் அக்கான்றீங்க, சிலர் தம்பின்றீங்க, 2 பேரும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் கண்காணிக்கணும். கண்காணிக்கும் போது கிரேசனுக்கு இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, நான் என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் புதர் இருக்கிறாரு, அவர் அப்படிதான் இருப்பாரு. ஏன்னா எப்ப வேணா பிசாசு என் குடும்பத்துக்குள்ள அல்லது ஊழியத்துக்குள்ள நுழைவதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரே ஒரு மேடை தானே விட முடியாது. அதனால சில நேரத்துல சில களை எடுப்புகளை, சில சுத்திகரிப்புகளை தேவன் உண்டு பண்ணும்போது நான் கவலையே படுறதில்லை. ஏன்னா அது இருந்தா இன்னும் ஏராளமான பாதிப்பு வரும் என்பதற்காக தேவன் நினைச்சாரு, சில சுத்திகரிப்புகள் நடத்துறாரு. சரி, ஓகே, உங்களை விட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள கத்தர் பிரிக்கிறாரு, குடும்பத்தில் இருக்கிற யாராவது பிரிக்கிறாரு, கவலைப்படக்கூடாது. கத்தருக்கு மட்டும் தெரியும். அது இருந்தா உனக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவரு மாத்திரமே அதை அறிந்தவரா இருக்கிறார். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க, எங்க சொந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க, கவலையே படாது, சந்தோஷமா இருக்கு. கத்தரை மாத்திரம் விடாதபடி என்ன செஞ்சுக்க, பிடிச்சுக்க. யார் வேணா போட்டு, யார் வேணா வரட்டு, இருந்தா என்ன நடக்குங்கிறது கத்தருக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கு அது இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். அது இருந்தா என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும், கத்தருக்கு தானே தெரியும். வர்றோம் பிரதர், எது கேட்டாலும் ஆண்டு வேண்டான்றாரு, எது கேட்டாலும் வேண்டாம், இந்த மாப்பிள்ள வேண்டான்றாரு, அந்த பொண்ணை வேண்டான்றாரு, எது கேட்டாலும் வேண்டான்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஐய எதை கொண்டு போ பிளஸிங் என்ன வேண்டாம் பாரு. அப்ப சரின்னு சொல்ற ஊழியக்கார தேடி போயிருமா போ, அப்புறம் 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் எங்க வருவேன். என்ன நடந்துச்சு கல்யாணத்துல தெரியாது, ஏன் கத்தர் வேண்டான்றாரு புரியாது. அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன நடக்க நமக்கு தெரியுமா? எங்க இருந்து ஊழியத்தான் போறோம், காலையில நெஞ்சு வலிச்சு கும்பகோணம் ஹாஸ்டல்லே படுத்து கிடப்பேன்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? ஆனா என் தேவனுக்கு தெரியும்ல. என்ற சகோதரர் உண்டு, காலில் ஒரு விபத்து, மிஸ்டரியா இருக்காரு, விபத்து நடக்க முடியாம நடுவர் ஸ்டேஜ்ல சூலாம் போட முடியாது. அந்த பின்னாடி குதிங்காலில் வந்து ஒரு பெரிய இவ்வளவு பெரிய பல்ஜ் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சர்ஜரி பண்ணிருப்பாங்க. அவரும் நானும் சேர்ந்தா இந்த இடத்துல மொட்டை மெத்தையில நாங்க ஊழியம் ஸ்டார்ட் பண்ணோம். டெய்லி நைட்டு மொட்டை மெத்தையில ஜெபம் நடக்கும். எதுக்கு? அந்த வாரம் முழுக்க ஜெபம் நடத்த போற குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்காக ஜெபம் நடக்கும். அப்படிதான் இங்க ஊழியம் என்ன பண்ணுச்சு, துவங்குச்சு. அவர் வந்து காலில் எப்படி இருக்கும், அவர் பழைய பாட்டு இருந்துச்சு இல்லையா, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு சின்ன வயசுல இருந்து தென் மாவட்டத்துக்காரங்க எல்லாம் ஈஸியா பாடுவாங்க, பாரம்பரிய கிறிஸ்தவம் ரெகுலரா பாடுற பாட்டு. அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 1 வருஷம் நடக்க முடியாம பெட்ல இருந்துட்டு கடைசியா அந்த சர்ஜரி 3 சர்ஜரி முடிச்சு நான் நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சுக்கிட்டே அந்த பாட்டை பாடினேன். அந்த பாட்டு எனக்குள்ள அவ்வளவு தூரம் கிரியை செஞ்சுச்சேன். அப்ப நடக்க சொல்லி தாருன்னு பாட்டை பாடும்போது நல்லா நடக்கிறவனுக்கு அது புரியாது. கடையில கிடந்து எழும்புறவனுக்கு அவன் எழும்பி நடக்க பழகும் போது ஐயா நடக்க சொல்லி தாரு இயேசுவேன் பாடின எப்படி இருக்கும்? ஏன் சொல்றேன், அவருக்கு மட்டும் தான் தெரியும்.
இப்ப ஏன் ஆண்டவர் வேண்டான்றார்? அவரு பாதுக்க விட்டுருவோம். வேணுன்றாரா, சரி செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. யார உங்க வாழ்க்கையில கர்த்தர் வளர்க்கினாலும் சந்தோஷம், யார உள்ள சேர்த்தாலும் சந்தோஷம். ஐயா, அதை குறிச்சு கவலையே படாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் என்ன பண்ணிக்க, கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க. அவரு தெரியும் சுத்திகரிப்பு நடக்கணும், என்ன செய்யணும் அவரு தெரியும். இது இருந்தா, இந்த மேடை இருந்தா எனக்குள்ள என்ன பாதிப்பை ஃபியூச்சர்ல உண்டு பண்ணும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஏன் நடத்துறாரு? கர்த்தர் அப்படிதான் நடத்துவார். அதை நான் சரியா ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. தேட ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிக்க ஒப்பு கொடுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற அடையாளமாகிய அருவருப்புகளை அகற்றுங்க. பலிபீடத்தை செப்பனிடுங்க. யாவரை கூட்டுங்க. கணக்கில்லாதபடி தேவனுக்கு என்று பலி செலுத்துங்க. தேவன் வெளிப்படுவாரு. வெளிப்படுகிற தேவன் இளைப்பாறுதலை தருவாரு. அந்த இளைப்பாறுதலை காத்துக் கொள்வதற்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்வதற்கு மேடைகளை அலோவ் பண்ணாதீங்க. மேடைகளாய் இருக்கிறவைகளை அகற்றி போடுங்க. கர்த்தர் நிரந்தரமான இளைப்பாறுதல் உங்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். அந்த பரிசுத்தருடைய பாதத்தில் உங்களுடைய இருதயங்களை திறந்து சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியா அர்ப்பணம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் வெளிப்பட்டதுனாலே யுத்தமில்லாத இளைப்பாறுதல், சமாதானத்தின் நாட்கள், குழப்பமில்லாத நாட்கள், இளைப்பாறுதலின் நாட்கள், கர்த்தர் அதை உங்களுக்கு தரட்டும் சொல்லி அர்ப்பணம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, இன்றைக்கு தியானித்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும். தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்வில வெளிப்படும்படி, நீர் வெளிப்பட்டதனால் கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதலை பிள்ளைகள் பெறும்படி, தகப்பனாகிய தேவனுமை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்தி, நீர் உம்முடைய மகிமையை நிலைநாட்டி, தேவனுடைய வல்லமை பிள்ளைகள் காணும்படி நடத்தத்தக்கதாய் செபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னென்ன அருவருப்புகள் இருக்கிறதோ அதை விலக்கி போடும். விலக்கி போடுவதற்கான பலன் தாரும். விலக்கி போடுவதற்கான சூழலை உண்டு பண்ணும். அகற்றி போடுவதற்கான எல்லா கிருபைகளை தேவனாய் கர்த்தனை பரத்திலிருந்து தாரும். பலிபீட செப்பு நடப்படட்டும். வலியத்தக்கதாக செப்பு நடப்படட்டும். எங்கள் பரிசுத்தருடைய பாதத்தில், தேவனாய் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி தேவனுடைய மகிமை, தேவனுடைய பலன் விளங்கத்தக்கதாய் அர்ப்பணம் பண்ணுகிறோம். கர்த்தராகிய தேவன் தாமே பிள்ளைகளுடைய வாழ்வில மகிமையா இந்த ஆசீர்வாதங்களை நிறைவேற்றித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் பிள்ளை சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.